அப்போ வந்துட்டு தமிழ்நாடு மீடியா போட்டோ போட்டாங்கன்னு சொன்னீங்கல்லம்மா, யாரு எந்த இதுல வந்துட்டு அந்த போட்டோ போட்டிருந்தாங்க? யார் தினத்தந்தி தான் ஆக்சுவலா. தங்கவேலு அண்ணா போட்டோகிராஃபர், ஓகே. அவர் தான் எடுத்தார் போட்டோ. அதே மாதிரி இவரு தான் வந்து பாண்டியன் அண்ணா தான் ஃபர்ஸ்ட் பேட்டி எடுத்தார். அவர் பேட்டி எடுத்துட்டு இருக்கும் போது இவர் போட்டோ எடுத்துட்டு இருந்தார். அப்புறம் சொன்னார், இல்லம்மா நீ நில்லுமா, உனக்கு இது வரைக்கும் எடுத்துக்கிறேன் நான் போட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் எடுத்து அது போட்டார். மற்றவங்களாம் இது வரைக்கும் எடுப்பாங்க, ஃபுல் ஃபிகர் எடுப்பாங்க, கொஞ்சம் கிளாமரா எக்ஸ்போசிவாலாம் கூட நிறைய பேர் போட்டோ கொடுத்துருக்காங்க. பட் எனக்கு எதுவுமே சூட் ஆகாது அந்த காலத்தில். ஒன்லி த ஃபேஸ். அதை வச்சு இங்கே ப்ரொமோஷன் கொடுத்து எல்லாரும் இதுலேருந்து காப்பி அடிச்சு எல்லாரும் அப்படி எப்படி ப்ரொமோஷன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சோம். ஆமா, அதே மாதிரி நான் மாடலிங் போகும்போது கூட தாரா உமேஷ் அவங்க வந்து பார்த்தது, வில் யூ பி அ மாடல்? சார் என் ஃபிகருக்கு நான் மாடலா அப்படின்னு, யுவர் ஃபேஸ் கேன் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, ஒரு உடன் பிளாங்க் இங்கே வச்சாங்க. தலையை மட்டும் இப்படி வச்சுக்கோனாங்க, கண் இங்கே பார்த்துக்கோங்க. அது ஏன் எடுத்தாங்க அந்த ஃபோட்டோன்னு எனக்கு தெரியல. எடுத்தாங்க, ஷூட் இஸ் ஓவர்னு சொல்லிட்டு எனக்கு அமௌண்ட்லாம் போட்டு கொடுத்துட்டாங்க, செட்டில் அண்ட் கேம். அதுக்கப்புறம் பார்த்தா 777 ஊர்காய்கள்னு சொல்லி நான் பார்த்துட்டு இருக்க மாதிரி 3 ஊர்காய் பாட்டில் அங்கே வச்சிருக்கேன். அதை பார்த்தது, அது வந்ததுக்கு அப்புறம் எனக்கு இன்னும் இன்ஸ்பிரேஷன் டு ரெடியூஸ் மோர். இன்னும் ரெடியூஸ் பண்ணி, why not we become a model?